அண்ட் 20 ருபீஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்ல தான் செம சம்பவம் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு ஹிமாலயாவோட அந்த 20 ருபீஸ்க்குள்ள ஃபேஸ் வாஷ் என்னோட ஃபேஸை வந்து நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பீல் ஆஃப் மாஸ்க். இது வந்து ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது 25 ருபீஸ். பட் 2 பேர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இன்கிரீடியன்ஸுமே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. இதை பீல் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட வந்து நரகம் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. இதை வந்து ஃபெவிக்விக் பதிலாலாம் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் ஃபேஸ்ல இருக்க டைனி ஹேர், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் 2 வேரியன்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்று 10 ருபீஸ்க்குள்ளது. இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு. அப்புறம் வந்து இன்னொன்று ஜெல் பேஸ்ட். இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்காக எடுத்துட்டு வந்தேன். என்னோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஜெல் பேஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ்ல போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஹிமாலயாவோட இந்த 20 ருபீஸ்க்குள்ள லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நான் வந்து சன்ஸ்கிரீன் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் என்னோட ஃபேஸை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சின்ன சின்ன டைனி பிம்பிள்ஸ் மாதிரி வந்திருக்கும், பம்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பீல் ஆஃப் மாஸ்க்னால தான். நெக்ஸ்ட் டே வந்து இது ரொம்ப மோசமாயிருக்கும்.